லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். And he said to them all, if any man will come after me, let him deny himself and take up his cross daily and follow me. ஜெபிப்போம். Let's pray. கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, our gracious heavenly Father, நீர் எங்கள் நல்ல போதகராய் இருக்கிறீர். Lord, you are a good preacher. நீர் எங்களுக்கு போதிப்பீரானால் எங்களுடைய உள்ளத்தின் கவலைகள் மாற்றப்படும். If you teach us, all our sorrows will go. நீர் எங்களுக்கு போதிக்கும் போது எங்களுடைய உள்ளத்தில் பரவசம் உண்டாகும். Lord, when you teach us, it overwhelms our heart with happiness. நீர் போதிக்கும் போது உம்முடைய நல்ல ஆலோசனைகள் எங்களுக்குள்ளே பெருகும். And good counsel increases in our hearts when you teach us. எங்களை தெரிந்தெடுத்த நோக்கம் நிறைவேறும். And all the purpose that you have selected us would be fulfilled. எங்களோடு பேசும். Lord, you speak to us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray, O Father. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. May the holy name of our Lord Jesus Christ be glorified. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். If any man will come after me, let him deny himself and take up his cross daily and follow me. இந்த வசனத்தை இரண்டு விதமாக தியானிக்கலாம். We can meditate on this verse two ways. தன்னைத்தான் வெறுத்து இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றும், a person has to deny himself and follow Christ. இரண்டாவது பகுதியானது, second part, அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. The second part says that he has to daily take up his cross and follow Christ. நாம் அனைவரும் இயேசுவை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். All of us are following Christ. நாம் எந்த ஒரு மனுஷனை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. We are not people who follow others. எந்த மனிதனையோ நமக்கு முன்பாக முன்மாதிரியாக வைத்து நடக்கிறவர்கள் அல்ல. We are not people who lead our lives having other men as example. மனவாட்டி திருச்சபையா இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், every child of God who is the bride of Christ, தேவனை மாத்திரமே ஆண்டவரை மாத்திரமே பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். we are followers of only Christ. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மிக அழகாய் சொல்லுகிறார். Here the Lord Jesus Christ says beautifully, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்புவானானால், if any man will come follow me, அவன் தன்னைத்தான் வெறுத்து and he has to deny himself, தன்னுடைய சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு and take up his cross daily, என்னை பின்பற்ற கடவன். and follow him. அருமையான கர்த்தருடையவர்களே, மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விசேஷித்த நோக்கம், ஒரு லட்சியம் ஒன்று உண்டு. There is a special purpose for every human being. அந்த லட்சியத்தை, அந்த நோக்கத்தை எப்படியாவது நாம் அடைய வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம், ஒரு ஆவல் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். And we are always eager to fulfill that purpose in our lives. இயேசு சொல்லுகிற கூற்று என்ன என்று கேட்டால், The words of Jesus says, ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டுமானால் if anyone has to follow me, அவன் தன்னையே வெறுத்து விட வேண்டும் என்பது அல்ல. it is not that he has to forsake himself. அவன் முழுமையும் தன்னையே வெறுத்து விட வேண்டும் என்கிற அர்த்தம் இது அல்ல. This doesn't mean that he should just forsake himself. இயேசு சொல்வதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், What Jesus says here is, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்புவானானால் if any man would come after me, அவனுக்குள்ள ஒரு சுயம் இருக்கும். there will be a self inside him. அவனுக்குள்ள ஒரு கர்வம் ஒன்று இருக்கும். There will be an ego inside him. அவனுக்குள்ள ஒரு பெருமை ஒன்று இருக்கும். There will be a pride inside his heart. அவனுக்குள்ள படித்த திமிரு ஒன்று இருக்கும். There will be a pride that he is educated. அவனுக்குள்ள
இருக்க பதவி என்கிற ஒன்று மேன்மையான ஒன்று இருக்கும். He will think that he has a great authority. இது எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே மேன்மையாக இந்த உலகத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. This world has blessed him with such great things. இப்போ இவைகளில் எவைகளை எல்லாம் அதை மேன்மையாய் கருதுகிறானோ, But whatever he considers as a glory to him, தனக்கு இருக்கிற இவைகளை எல்லாம் மேன்மையாக எண்ணுகிறானோ, if he considers all these things that he has as a glory, இவைகளை தான் ஆண்டவர் வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னார். the Lord says that these are the things that he should deny. இவைகளை தன்னுடைய மனதுக்குள்ள வைத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற கூடாது என்று சொன்னார். He says that he cannot follow Christ having all these in his mind. நாம் எல்லாருக்கும் நன்றாய் தெரியும், All of us know, சவுல் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் இருந்தார். we know that there was a man called Saul. புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். We read about him in the New Testament times. அவனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். We know about him. அவன் நன்கு படித்த ஒரு படிப்பாளி, He was a well-educated person. நல்ல ஒரு மேதை, He had a good position. நல்ல அறிவாளி, He was wise. நல்ல வீரமுடையவன், And he was also courageous. பெரிய செல்வந்தன். He was also a wealthy man. இவ்வளவு ஐஸ்வர்யங்கள் மேன்மை அவனுக்கு இருக்கிறது. Now he has all this power and possessions. அவனை குறித்து நான் சொல்லுவேன், ஆனால் When I say about him, அவன் ரட்சிக்கப்பட்ட ஊழிய காலங்களில during the time when he was saved and in his ministry, அவனை பிடித்து விசாரணை என்கிற ஒரு நிலைக்குள்ள அழைத்து கொண்டு போகிறார்கள். they arrested him and he took them for integration. அந்த விசாரணையின் வேளை வருகிற நேரம், During this questioning time, அவனை அடித்து அவனை சித்திரவேதனை செய்து அவனிடத்திலிருந்து உண்மைகளை வாங்க வேண்டும் என்று அதிகாரிகள் கட்டளையிடுகிறார்கள். the authority says that they should torture him and beat him in order to get the truth from him. இதற்காக அரண்மனைக்குள்ள அந்த பவுலை இழுத்து கொண்டு போகிறார்கள். Say they dragged Paul through the palace அப்படி போய் அவனுடைய கைகளை கட்டுகிறார்கள். and they bound his hands up, அப்பொழுது அவன் மெதுவா கேட்கிறான், and he asked softly, நான் ஒரு ரோமனா இருக்க I am a Roman. என்னை அடிக்கலாம் என்று எப்படி நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். Who gave you the authority to beat me? இந்த வார்த்தையை சொன்ன உடனே As soon as he said this word, உடனே அவனை இழுத்து கொண்டு போய் கட்டினவன் ஓடி போய் மேல் அதிகாரிகளிடத்தில் சொல்லுகிறார். immediately the people ran and reported it to the authorities above them. உடனே அவன் மேல் அதிகாரி அவனிடத்துல வந்து கேட்கிறான், நீ ஒரு ரோமனா? Immediately the higher officials come and ask him, are you a Roman? அவன் சொல்லுகிறான், நான் மிகுந்த செல்வத்தினாலே ரோமன் என்கிற ஒரு பட்டத்தை நான் பெற்றேன். And he said that out of great wealth I became a Roman. ஆனால் இங்கு பவுல் சொல்லுகிறான், நான் பிறப்பிலேயே அந்த பட்டத்தை பெற்றவன். But Paul here says that I was born a Roman. உடனே அந்த மேல் அதிகாரி ரோமன் என்று சொன்ன உடனே பயந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. The Bible says that the higher official was scared because Paul was a Roman. அது மாத்திரமல்ல, அந்த விசாரணை நேரங்களிலே Not only that, during the questioning அவன் time, கிரேக்கு பாஷையில பேசுகிறான். he speaks in Greek. உடனே கூட இருக்கிறவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். Immediately the people around were surprised. அவன் எபிரேய பாஷையில பேசுகிறான். He speaks in Hebrew. உடனே அவனை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். And they were amazed at that. உனக்கு கிரேக்கு பாஷை தெரியுமா They asked him, do you know Greek? என்று சொல்லி அவனை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். They are wondrous about it. ஏன் இதை இப்பொழுது சொல்லுகிறேன் என்று சொன்னால், Why do I say this to you? இத்தனை மேன்மையான அனுபவங்கள் அவனுக்குள்ள இருந்துச்சு. He had so many things to be proudful of. ஆனால் ஒரு ஒளியில் ஆண்டவர் அவனை சந்தித்த போது, But when the Lord met him in a light, தேவன் அவனை சந்தித்த உடனே as soon as the Lord met him, அவன் இயேசுவை அறிந்தான். he knew the Lord. இயேசுவினுடைய அன்பை அறிந்தான். He knew the love of Christ. இயேசுவினுடைய வல்லமை He அறிந்தான். knew the power of God. ஆண்டவர் பேசுகிற தெய்வம் என்பதை அறிந்தான். And he knew that it is the Lord who speaks. இப்படி அறிந்தவுடன் இயேசுவை பின்பற்ற நினைத்த போது, As soon as he knew this and wanted to follow Christ, வேதம் சொல்லுகிறது, the Bible says, தனக்கு மேன்மையா இருந்தவைகள் எவைகளோ all the things that were glory to him, அவைகளை எல்லாவற்றையும் அவன் வெறுத்து, he left aside everything. தனக்கு மேன்மையா இருந்தவைகள் எவைகளோ Whatever was glorious to him, அவைகள் எல்லாம் தன்னை விட்டு தூக்கி எறிந்து, he removed everything from him. அவன் தேவனை பின்பற்றுகிறவனாய் மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that he became a man who followed Christ. இதைத்தான் ஆண்டவரும் சொல்லுகிறார். Today the Lord says, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்புவானானால் if any man desires to follow அவன் me, தன்னை தான் வெறுக்க வேண்டும். he has to deny himself. தனக்கு இருக்கிற
இருக்கிற முதன்மையான காரியங்களை வெறுக்கணும். He has to deny everything important in his life. பின்பு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். And then he has to follow me. சத்தம் ஒரு அலையிலே சொல்வோமா? Say hallelujah. ஹalleluya. Hallelujah. மீண்டுமாக அதே வசனத்தை வாசிங்க. Let's read the verse again. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். முதலாவதாக அவன் சிலுவையை அவன் எடுத்தவன் தன்னை வெறுத்து பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். If you say that a person has to take his cross and deny himself, இரண்டாவதாக அதே வசனத்துடைய பிற்பகுதியை நாம் பார்க்கிற வேளையில், in the second part we see, தன்னுடைய சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றணுமா. you have to take up the cross and follow him daily. இந்த வசனத்தை சற்று கவனமாய் கூர்ந்து கவனிப்பீர்கள் என்று சொன்னால், If you look at this verse carefully, வெறுமனே சிலுவையை என்று சொல்லாமல் it doesn't say only take up the cross, வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, but the Bible says beautifully, தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு he has to take his cross every day பின்பற்றி வரணும் என்று சொல்லி. and follow him. அப்படியானால் நான் விசுவாசிக்கிறேன், I believe this means இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற நாம் எல்லாருக்கும், all of us who claim that we follow Christ, தேவனால் ஒரு சிலுவையானது நம் எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. there is a cross appointed for every one of us by God himself. தயவு செய்து எல்லாரும் நேரா உட்காருங்க. வாலிபத்தவங்க எல்லாம் நேரா உட்காருங்க. தலை யாரும் பேசும்போது என்ன பாருங்க. பேசும்போது நீங்க பைபிளை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால என்ன பாருங்க. சரி, இந்த வசனத்தை கூர்ந்து கவனிக்கும் பொழுது, If you watch this verse carefully, வெறுமனே சிலுவை என்று சொல்லாம it doesn't say just as a cross, தன்னுடைய சிலுவை என்று சொல்லுகிறது. but it says his cross particularly. அப்ப இந்த முத வரிசை தொடங்கி கடைசி வரிசை வரைக்கும் நாம் பார்ப்போமானால், If you see from the first row till the last row, எல்லாருக்கும் என்ன இருக்கு? what do each of us சொல்லுங்க, have? எல்லாருக்கும் என்ன இருக்கு? சொல்லுங்க, எல்லாருக்கும் என்ன இருக்கு? சிலுவை இருக்கு. We all have a cross. எல்லாருக்கும் சிலுவை இருக்கு. Every one of us has a cross. அப்போ நமக்கென்று கொடுக்கப்பட்ட சிலுவையை நாம் சுமந்து கொண்டுதான் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that we have to follow Christ by taking up our own cross. இயேசு இந்த உலகத்தில் வந்தார். Jesus came to earth. இயேசுவுக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டது. There was a cross given to him too. இந்த உலகத்தில் 33 ஆண்டுகள் இந்த பூமியில இருந்தாலும், Even though he was on earth for 33.5 3.5 years, ஆண்டுகள் தேவனுடைய ஊழியத்தை செய்தாலும், he did his ministry for 3.5 அந்த years. 3.5 ஆண்டுகள் தனக்கென்று கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டுதான் அவர் ஊழியத்தை செய்தார். He was carrying his cross for 3.5 years and he was doing the ministry of God. அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த சிலுவை என்ன சிலுவை என்று சொன்னால், If you ask me what the cross that was given to him is, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு சிலுவை. it was a cross given so that he can bear the sins of the world. முழு உலகத்தினுடைய பாவத்தையும் சுமக்கும்படியான ஒரு சிலுவை அவர் மீது வைக்கப்பட்டது. The cross was placed on him for him to bear the sins of the entire world. இயேசு கலிலேயாவில் ஊழியம் செய்ய போனாலும், When Jesus came to Galilee for ministry, இயேசு எருசலேமில் ஊழியம் செய்ய போனாலும், or if he went for இயேசு Jerusalem, சமாரியாவில் ஊழியம் செய்ய போனாலும், or if he goes to Samaria, அவர் போகிற பட்டணங்களில் ஊழியம் செய்ய போனாலும், whatever town he goes to ministry, கிராமங்களில் ஊழியம் செய்ய போனாலும், if he goes to villages for ministry, தேவ ஆலயத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும், or if he is ministering in the temple of God, வீடுகளில் போய் ஊழியம் செய்தாலும், or if he visits homes for ministry, அவர் தன் மீது வைக்கப்பட்ட சிலுவையை சுமந்தவராகவே போய் ஊழியத்தை செய்தார். he was the one who was carrying his cross and going for this ministry. நான் சொல்லுவேன், அதே போல அவரை பின்பற்றுகிற நமக்கும் இந்த சிலுவை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. The same way there's a cross given for every one of us who follow him. ஆனா இந்த சிலுவையை இன்றைக்கு நாம் எப்படி சுமந்து கொண்டு போகிறோம்? So how are we going to carry this cross? சில பேர் எப்படி சுமக்குறாங்க தெரியுமா? You know how some people carry ஐயோ the cross? பாரமாக இருக்கிறது, They complain that it's very burden. ஐயோ கஷ்டமா இருக்கிறது, They say that it's very difficult. ஐயோ தாங்க முடியாத வேதனைப்படுகிறேனே, They say that they are suffering too much. ஐயோ இந்த சிலுவை எப்பந்தான் என்னை விட்டு போகும், And they are wondering when this cross will leave them. இந்த சிலுவை எப்பந்தான் என்னை விட்டு நீங்கும். When will this cross leave me?
அப்படி நம்ம நினைக்கிறோம். So we think like that. பக்கத்துல சொல்லுங்க. But look at the person next to you and நீங்க say, நினைக்கிறதுனாலயோ, just because you think, நீங்க சொல்றதுனாலயோ, just because you say, சிலுவை ஒரு நாள் உங்களை விட்டு போகாது. this cross will never leave you. அந்த சிலுவை உங்க கூட தான் இருக்கும். This cross will stay with you. தேவ சித்தம் செய்து ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் until you fulfill the அந்த சிலுவை உங்க கூட தான் இருக்கும். This cross will still be with you. அந்த சிலுவை பாரமா இருக்குன்னு சொல்லாதீங்க. Don't say that this cross is a burden for you. சிலுவை கஷ்டமா இருக்குன்னு சொல்லாதீங்க. Don't say that this cross is difficult for you. அப்ப என்ன சொல்லணும்னு கேக்குறீங்களா? But what should you say? அப்ப என்ன சொல்லணும்னு கேக்குறீங்களா? Are you asking what I should say? சிலுவை தூக்குனவங்க Those who have taken the cross, சிரித்து கொண்டே போணுமா? you have to be joyful. சொல்லுங்க, எப்படி போணுமா? How should you be? ஐயா, உங்களுக்கு மேல வச்ச சிலுவையை சுமக்கிற நீங்க சிரித்து கொண்டே போணுமா? You who are bearing your cross, you should be joyful. அம்மா, விசுவாசத்துல உறுதியா இருக்கிற அம்மா, உன் மேல வைத்த சிலுவையை நீ சுமந்து கொண்டு சிரித்து கொண்டு போணும். You who are bearing the cross, you have to be joyful when you go. தேவனையே நம்பி இருக்கிற சகோதரனே சகோதரியே, உன் மேல வைக்கப்பட்ட சிலுவையை நீ சுமந்து கொண்டு சிரித்து கொண்டே போகணும். Every brother and sister who has faith in Christ, you have to be joyful when you carry your cross. முடியுமா? Will you be able to do this? முடியாதுன்னு சொன்னாலும், even if you say it's not அதுதான் possible, நடைமுறையில் வைக்கப்பட்ட ஒன்று. that is what is. ஹalleluya. Hallelujah. ஃாதர் ஒரு அழகான பாடலை எழுதி இருக்கிறார். Father has written a beautiful எப்படியெல்லாம் song. அவருக்கு இந்த வெளிப்பாடு வந்ததோ, I don't know how we had this revelation. இடுக்கமான வாசல் வழியாய், In a narrow road, சொல்லுங்க, இடுக்கமான வாசல் வழியாய் in a narrow road, வருந்தி நுழைய முயன்றிடுவோம். we strive to enter through the narrow road. சிலுவை சுமந்து And carrying our cross, இயேசுவின் பின் அழுத முகமாய் போவோம். சொல்லுங்க, எப்படி போணுமா? சிரித்த முகமா போணும். அப்ப உங்க சிலுவையை சிரித்த முகத்தோடு தூக்கிட்டு போகணும். you have to rejoice, and with a glad face you have to carry your cross. ஆமென் சொல்லுங்களேன். Say amen. கொஞ்சம் ஆமென் சொல்லுங்களேன். 6 நாள் தான் தூக்க முடியாம 7ஆம் நாள்ல வந்தோம். சொல்லுங்க, 6 நாள் தூக்க முடியாம தான் 7ஆம் நாள்ல வந்தோம். For 6 days we are not able to carry, that's why we came on the 7வது 7th day. நாளாவது அந்த சிலுவை நீங்கன்னு பார்த்தா, At least on the 7th day we think that the cross will be lifted. தேவ சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேறி until the will of God is fulfilled, இந்த உலகத்துல ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் and our race on earth is done. சிலுவை தூக்கிட்டே போணும்னு சொல்றீங்களே, You are telling we have to carry this cross. இப்பதான் கொஞ்சம் இன்னும் வேதனையா இருக்கு. Now we are more sorrowful. அப்படின்னு நினைக்கிறவங்க ஆவியில இல்லைன்னு அர்த்தம். Those who think like that are not thinking in spirit. இப்ப நீங்க எதுல இருக்கீங்க? நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்க. You have to பாடலாமா? think ஒரு about சரணம் yourself. பாடலாமா? Can we sing a song? இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். கரங்கள் தட்டி. இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சொல்லுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சொல்லுவோம். சிலுவை சுமந்து சென்றிடுவோம். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். புது வானம் பூமி நோக்கி பயணம் செய்கிறோம். சொல்லுவோம்.
புதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்ய சேர்ல இருக்கிற எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இவ்வாழ்வின் துன்பம் எல்லாம் சில காலம்தான் நீடிக்கும். இவ்வாழ்வின் துன்பம் எல்லாம் சில காலம்தான் நீடிக்கும். இணையில்லாத மகிமை இனிமேல் நமக்குண்டு. இணையில்லாத மகிமை இனிமேல் நமக்குண்டு. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சொல்லுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சொல்லுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சொல்லுங்க. சிரித்த முகமாய் ஓ சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். ஹல்லேலூயா Hallelujah. அப்படியானால் நமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிற நாம் சிரித்த முகத்தோடு போகணும். So we have to carry this cross and go with a joyful heart. தேவனால் இயேசுவுக்கு சிலுவை கொடுக்கப்பட்ட போது When God gave Jesus this cross, அந்த சிலுவையை ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டவராக and he accepted the suffering in his body, பல கடமைகளையும் ஊழியங்களையும் நிறைவேற்றி he fulfilled many ministries and his duty, அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தவராகி and being victorious on the cross, இப்பொழுது சிங்காசனத்திலே அவர் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். now he is seated in the throne of God. இதே போல அவரை பின்பற்றுகிற நாம் கூட The same way, we who follow him, சிலுவையை சுமந்து நாமும் ஜெயாளிகளாய் மாற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். the Lord desires that we have to also carry our cross and be victorious. ஒரு ஆமென் சொல்லுவோமா? Hallelujah. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்திக்கு ஒரு சின்ன தலைப்பை நான் கொடுத்துட்டு வேகமாக ஒரு 3 குறிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு முன்பாய் வைக்க I விரும்புகிறேன். want to place 3 points to you. இன்றைய செய்திக்கு தலைப்பு இவர்களால் இயேசுவை பின்பற்றவே முடியாது. இவர்களால் இயேசுவை பின்பற்றவே முடியாது. The title of our message today is They Could Never Follow Jesus. மீண்டும் சொல்லுகிறேன். இவர்களால் இயேசுவை பின்பற்றவே முடியாது. These people could never follow Jesus. ஆண்டவர் சிலுவையை சுமந்து பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். The Lord Jesus says that you have to carry your cross and follow him. ஒரு கூட்டம் உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றுகிறது. One crowd, one portion of people, they follow him. ஆனால் இன்னொரு கூட்டம் பின்பற்றுகிறோம் என்று நினைத்துக் கொண்டு ஏமாந்து கொண்டு இருக்கிறது. But another crowd, they deceive themselves thinking that they are following Christ. அவர்கள் சபைக்குள்ளதான் இருக்கிறார்கள். They are inside the church. விசுவாசிகளாகத்தான் இருக்கிறார்கள். They are believers. ஆராதனைகளில் கலந்து கொள்ளுகிறார்கள். They participate in the worship. அவர்களும் நாங்கள் சிலுவை சுமக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். They also say that we are carrying the ஆனால் cross. அவர்கள் தன்னை தானே ஏமாற்றிக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். But they are people who are deceiving themselves. 3 பெயரை இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தி காட்டுகிறார். Jesus Christ points out to 3 types of people. எடுத்து வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் துவக்கி 62ஆம் வசனம் வரைக்கும் நல்லா வாசிக்கும் பொழுது உற்று கவனிங்க. நீங்க கவனிச்சா மாத்திரம்தான் செய்தி உங்களுக்கு புரியும். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான்.
அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். And it came to pass that as they went in the way, a certain man said unto him, Lord, I will follow thee whither thou goest. And Jesus said unto him, Foxes have holes, and birds of the air have nests, but the Son of Man hath not where to lay his head. And he said unto another, Follow me. But he said, Lord, suffer me first to go and bury my father. Jesus said unto him, Let the dead bury their dead, but go thou and preach the kingdom of God. And another also said, Lord, I will follow thee, but let me first go bid them farewell, which are at home at my house. And Jesus said unto him, No man, having put his hand to the plough and looking back, is fit for the kingdom of God. இங்கு நாம் வாசித்த இந்த வேத பகுதியில The portion of Bible that you have read, இயேசுவை பின்பற்றுகிற விஷயத்துல in the thing of following Christ, மூன்று விதமான கூட்டங்களை ஆண்டவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். the Lord Jesus Christ points out to three different people. இப்ப வாசித்த இந்த வசனத்துல மூன்று விதமான கூட்டம் இயேசுவை பின்பற்றுகிறது என்பதை இயேசுவே அடையாளப்படுத்தி காட்டுகிறார். Jesus points to three different crowds that claim to follow him. இந்த வசனத்தில் இருந்துதான் இன்றைக்கு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate on certain things from this portion of the Bible. முதலாவதாக அதே 9ஆம் அதிகாரம் 57 58 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். And it came to pass that as they went in the way, a certain man said unto him, Lord, I will follow thee whithersoever thou goest. And Jesus said unto him, Foxes have holes, and birds of the air have nests, but the Son of Man hath not where to lay his head. இங்கு வாசிக்கப்பட்ட இந்த இடத்துல The portion we have read here, ஒரு பட்டணத்தில் ஊழியத்தை முடித்து விட்டு இயேசு தன்னுடைய சீஷர்களோடு வழி நடந்து போகிறார். Jesus is walking with his disciples after finishing a ministry in a town. அப்படி நடந்து போகிற அந்த நேரத்துல And as he walks, ஒரு மனுஷன் அவரிடத்துல வந்தானா. one man came to him. வந்து அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் எங்க போனாலும் உம்மை நான் என்ன செய்ய போகிறேன், பின்பற்ற போகிறேன் என்று சொன்னார். And he says that, Lord, wherever you go, I will follow you. நீர் எங்கு போனாலும் உம்மை பின்பற்ற போகிறேன் என்று சொன்னார். He says that I will follow thee whithersoever you go. இயேசு அவனை வா என்று அவனை கூப்பிடவும் இல்லை. The Lord Jesus Christ didn't call him. அவனாக வழிய வந்து ஆண்டவரிடத்துல வந்து என்ன செய்கிறானா, உம்மை நான் பின்பற்றி வர போகிறேன் என்று சொல்லுகிறார். But he himself, he came to God and he said, Lord, I am going to follow you. இப்படி கேட்கிற அவனை ஆண்டவர் பார்த்த உடனே, And the Lord looks at him. இயேசு அவனுடைய ஆசையை பார்க்கிறார். என்னை பின்பற்றணும் என்கிற அவன் உள்ளத்தில் இருக்கிற ஆசையை ஆண்டவர் பார்த்தார். And immediately he recognizes the desire in his heart. என்னை பின்பற்ற வேண்டும் என்கிற ஆர்வமாய் வந்து கேட்கிறானே என்கிற ஆர்வத்தையும் ஆண்டவர் பார்த்தார். He also sees the eagerness in which this man has come and asked him. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, Now what should the Lord have said? வா என்று சொல்லி இருக்கணும். He should have said, come. அப்படி இல்லன்னா வேண்டாம் என்று சொல்லி இருக்கணும். He should have said, no, don't follow me. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. Now listen carefully. நான் உம்மை நீர் எங்க போனாலும் உம்மை பின்பற்றி வரப்போகிறேன்னு சொல்றான். He says that I'll follow you wherever you go. அவனுடைய ஆர்வத்தை பார்க்கிறார். He sees his eagerness. அவனுக்குள்ள இருக்கிற ஆசையை பார்க்கிறார். He sees the desire inside அவனுடைய him. விருப்பத்தை பார்க்கிறார். He sees his eagerness. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கணும் என்று கேட்டால், The Lord, what should he have said? என்ன பின்பற்ற போகிறியா,
you're going to follow me, வா அப்படின்னு சொல்லி இருக்கணும். then come follow me. ஒருவேளை என்ன பின்பற்ற போகிறியா, Or are you going to follow me? இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். You don't follow me now. அவன் கேட்ட அல்லது அவன் பேசின வார்த்தைக்கு இதுதான் சரியான அர்த்தம். This is the proper meaning of the words that he has spoken. இதற்கு பதிலளிக்கும் வண்ணமாக, But answering to this, இயேசு என்ன சொல்லுகிறார்? what does Jesus say? வா என்றும் சொல்லல, He doesn't say come. வேண்டாம் என்றும் சொல்லல, He also doesn't deny him. சம்பந்தமே இல்லாத வார்த்தைகளை பேசுகிறார். But he says something that doesn't seem to correlate with the question. என்ன சொல்லுகிறார்? What does he say? நரிகளுக்கு குழிகள் இருக்கு, Foxes have holes, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்கிறது, and the birds of the air have nests, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. but the Son of Man hath not where to lay his head. நான் உம்மை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லுகிறார். He says that I will follow you, அவரிடத்துல நரி கதையை பேசுகிறார். and he speaks to him about the foxes. நான் உம்மை பின்பற்றி வரணும்னு விரும்பி நிற்கிறான். He has a desire to follow him. வானத்துல பறந்து போகிற காகத்தையோ பறவைகளையும் ஆண்டவர் காண்பித்து அதற்கும் கூடு இருக்குன்னு சொல்றாரு. But the Lord points to the birds of the air and says that they have nests, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை என்று சொன்னார். but the Son of Man hath not where to lay his head. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இவருடைய பதில் எப்படி இருக்கு என்று சொன்னார். Just think about the answer that he had given. இலைமறை காயாக இருக்கிறது. அதாவது இலையானது காயை என்ன செய்யும்? மறைத்துக்கொள்ளும். சில காய் மரத்தில் இருக்கணும், இலைகள் அதை என்ன செய்யும்? மறைத்துக்கொள்ளும். இலைமறை காயாக இருக்கிறது. Some fruits are hidden by the leaves, and his words are the same way. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொன்ன அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னா, The meaning of the words that the Lord says here is, நீ என்னை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புவாயானால், if you desire to follow me, என்னை போல நீயும் எல்லாவற்றிலும் நீ பாடுகள் அனுபவிக்கணும். just like me, you have to face suffering, நீ பாடுகளை சகிக்கணும், and you have to bear difficulties. என்று ஆண்டவர் மறைமுகமாய் அவனுக்கு சொல்லுகிறார். And this is the hidden meaning that the Lord is saying here. இப்போ இவன் ஆர்வத்தோட தான வந்தான். Now he came with eagerness. யாரும் அவனை போன்னு சொல்லல, அவனாகத்தான வந்தான். Nobody asked him to come. He came on his own. அவனாகத்தான இயேசுவிடத்துல வந்து நான் உன்னை பின்பற்றணும்னு சொன்னா. On his own volition, he came and asked Jesus that I will follow you. உண்மையாகவே இவன் ஆண்டவரை பின்பற்ற ஒருவேளை விரும்பி வந்திருப்பானால், If he would have wanted to follow Jesus in இந்த truth, மனிதன் ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்ன உடனே என்ன சொல்லி இருக்கணும் என்று சொன்னால், then as soon as he heard the Lord Jesus saying this, he should have said, நானும் உம்முடைய சீஷர்களைப் போல பின்பற்றி வருகிறேன் ஆண்டவரே என்று வந்திருக்கணும். he should have said that like your disciples, I will follow you. ஆனால் இவன் இந்த வார்த்தை சொன்ன பின்பு பார்த்தால், But he, after the words of Christ, மௌனமாக அந்த இடத்தை விட்டு எதுவும் சொல்லாமல் அவன் கடந்து போய் விட்டான். we see that he left without saying any other word. அவருடைய பதில் அவனுக்கு ஒரு வியக்கத்தக்கதா இருந்தது. This answer of Jesus was surprising to him. அவர் சொன்ன பதிலானது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாததா இருந்தது. This answer of Jesus was something which he couldn't accept. எனவே வாஞ்சையோடு வந்தா, ஆனா வேதனையோடு அவன் என்ன செய்தான்? மௌனமாய் போய்விட்டான். But though he came eagerly, he went away in sorrow. அப்போ இந்த மனிதனுக்கு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எதன் அடிப்படையில் வந்தது என்றால், So what was the basis of this person's eagerness to follow Christ? இதற்கு முன்பாக இயேசு செய்த அற்புதத்தை அவன் பார்த்து கொண்டு இருந்திருப்பான். He would have seen the miracles of God. அவரால நன்மை பெற்று ஆசீர்வாதம் பெற்று போகிற கூட்டத்தை எல்லாம் பார்த்து கொண்டு He இருந்திருப்பான். would have seen all the multitudes who have been blessed by Jesus. இப்போ இவன் மனதுக்குள்ள ஒண்ணு வந்திருக்கும். And now in his heart he is thinking, இந்த இயேசுவோடு கூடவே நாமும் பின்பற்றி போனால், if I follow along with Jesus, அவர் அற்புதங்களை அதிகமாய் செய்கிறார், he will do a lot of miracles, அடையாளங்களை அதிகமாய் செய்கிறார், and he will cause a lot of signs. மிகுதியான ஆசீர்வாதங்கள் ஆஸ்திகளை நாம் அவரால் பெற்றுக்கொண்டு, And through him I will receive a lot of wealth and இந்த blessings. பூமியில நல்லா செழித்து வாழலாம் என்கிற எண்ணத்தோடு இயேசுவிடத்துல வந்தான். And he came so that he would live prosperously on world. அதனால்தான் எனக்கே தலை சாய்க்க இடம் இல்லை என்று சொன்னவுடன், That is why as soon as Jesus said that I don't even have a place to lay my head, மௌனமாய் அந்த இடத்தை விட்டு அவன் நகர்ந்து போய்விட்டான். he left away silently. இதிலிருந்து
இதிலிருந்து என்ன அறிகிறோம் என்று சொன்னால், So what do we know from this? இவனுக்குள்ள இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு உள்ளான வாஞ்சை இல்லவே இல்லை. There is no inner desire for him to follow Jesus. அந்த வாஞ்சை அவனுக்குள்ள இருந்திருக்குமானால் என்ன ஆனாலும் இயேசுவை பின்பற்றுவேன் என்று வந்திருப்பான். If he had this true desire, what would have happened? He would have followed Christ. இவனுடைய எண்ணம் வேறு விதமா இருந்தபடியினால, But because his thought was different, இவனுடைய நினைவு வேறு விதமா இருந்தபடியினால, because the situation was different, இவனுடைய நோக்கம் வேறு விதமா இருந்தபடியினால, because his desire was something else, பொருளாசை முழுமையும் அவனுடைய இருதயத்திற்குள்ள நிறைந்து இருந்தபடியினால, because he was greedy for worldly possessions, இவனுக்கு சிலுவையை தூக்கி கொண்டு இயேசுவோடு கூட போக அவனுக்கு விருப்பம் இல்லை. he couldn't take up his cross and follow Jesus. நான் சொல்லுவேன், I'll say, இந்த பொருள் ஆசை மிகுந்து இருக்கிற இப்படிப்பட்டவர்களால those who love the wealth, கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டவும் முடியாது. they cannot glorify பொருள் ஆசை Christ. நிறைந்திருக்கிற இந்த இதயத்தினால And if you, the greedy heart தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றவும் முடியாது cannot take the cross and follow Jesus. என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து இதன் மூலம் சொல்லிக் கொடுக்கிறார். This is what Jesus teaches through this. இதற்கு நல்ல ஒரு ஓமானத்தை ஆண்டவர் சொன்னார். The Lord kept a nice parable for this. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் ஒருவன் இயேசுவிடத்தில் வந்தான். A rich young man came to Jesus, வந்த உடனே இயேசுவை பார்த்த உடனே நல்ல போதகரே என்று அழைத்தான். and as soon as he saw Jesus, he said, "Good teacher." அந்த அளவிற்கு அவருடைய போதனை அவனை கவர்ந்தது. The teachings of Christ were so enticing for him. அவருடைய உபதேசம் அவனை ஈர்த்தது. His doctrine pulled him. எனவே தான் நல்ல போதிக்கிறீர் என்று சொல்லி நல்ல போதகரே என்று சொன்னார். That's why he says that because you teach well, you're a good teacher. சொன்னது மாத்திரமல்ல, Not only that, அந்த நல்ல போதகரிடத்துல ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் கேட்டான், this rich young man, he asked Jesus, the good teacher, நித்திய ஜீவனை நான் அடைவதற்கு என்ன செய்ய வேணும்? what should I do to get eternal life? நித்திய ஜீவனை நான் அடைவதற்கு என்ன செய்யணும்? What should I do to gain eternal life? உடனே இயேசு அவனை பார்க்கறாரு. Immediately Jesus looks இவ்வளோ at him. ஆயிரம் லட்சம் கோடி பணத்துக்கு அதிபதியா இருக்கிற இவன், This person who is the owner of so much of wealth, நித்திய ஜீவன் மேல எவ்வளவு தாகமா வந்திருக்கிறான், how desirous he of the eternal life, எவ்வளவு வாஞ்சையாய் நித்திய ஜீவனை அடைவதற்கு வந்திருக்கிறான் how eagerly he has come to receive eternal life. என்பதை இயேசு பார்த்த உடனே As soon as Jesus saw this, அவனுக்குள்ள ஒரு சோதனை வைக்கிறார். he keeps a test for him. கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்ளுப்பா, You follow all my commandments. எல்லா கற்பனைகளையும் கைக்கொள்ளு. You follow all my commandments. உடனே அவன் நெஞ்ச நிமித்தி சொல்றான், And immediately he proudly says, நீங்க சொல்ற இதெல்லாம் and all these things that you என்னுடைய said, சிறு வயது முதற்கொண்டு நான் கடைபிடித்திருக்கிறேன். from my young age I have been following these. இதுவரைக்கும் அந்த கற்பனைகளில் ஒன்று நான் தவறாமல் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். I have been fulfilling all the commandments. இன்னும் என்ன இருக்கிறது என்று கேட்டான். And he asked, what more is there? உடனே ஆண்டவர் சொன்னார், And immediately the Lord says, உனக்கு உள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடுப்பா. you sell everything that you have and give it to the poor. நீ ஒரு பெரிய பணக்காரன், You are a wealthy man. அளவுக்கு அதிகமா பணத்தை சேர்த்து வச்சிருக்கிற, You have saved a lot of wealth. இந்த பணத்தை கொஞ்சம் ஏழைகளுக்கு கொடுப்பா. Now you give this wealth to the poor. ஆனா வேதம் சொல்லுது, But the Bible says, அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தபடியா and because he was rich, அவன் இந்த வார்த்தைகளை கேட்டு இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் அடிந்து ஆ, துக்கத்தோடே போய் எப்படி போனானாங்க? எப்படி போனானா? சத்தமா சொல்லுங்க, எப்படி போனா? துக்கத்தோடு போனான். he went away sorrowful. எதனால துக்கம் வந்துச்சு? Why did he have the sorrow? நித்திய ஜீவனை அடையணும்னு போனா, He went so that he could receive eternal life. ஆஸ்தி எல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்க சொல்றாரு. But he is telling, give all my wealth to the poor. அப்ப பாருங்க, நித்திய ஜீவன் இல்லாம போனா கூட பரவாயில்லை. So he doesn't even want eternal life here. எனக்கு வேண்டியது இந்த பொருள், பணம், பதவி, இந்த ஆசைகள் மாத்திரம்தான். He is thinking that all I need now is my wealth, my riches and my possessions. எனவே நான் சொல்லுகிறேன், That is why I am saying, இப்படிப்பட்டவர்கள் these type of people, ஒருபோதும் சிலுவையை மேன்மை பாராட்டவும் மாட்டார்கள். they can never glorify in the cross, சிலுவையை சுமந்தவர்களா இயேசுவை பின்பற்றவும் மாட்டார்கள். and they cannot carry the cross and follow Jesus. பொருளாசை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, About money, the Bible says, 1 சாமுவேல் 8:3 வாசிக்கும் போது, பொருளாசை நியாயத்தை அது மாற்றிவிடுமா? this love of, ஆனாலும்
இருங்க, வாசிக்க வேண்டாம். பொருளாசை நியாயத்தை மாற்றிவிடுமா? This love of money will turn away justice. இரண்டு பேர் வழக்கோடு வருகிறார்கள். Two people came with a case. இரண்டு பேரும் தன்னுடைய நியாயமான வழக்குகளை நீதிபதி இடத்துல சொல்லுகிறாங்க. And they put the case before the judge. இப்பொழுது நீதிபதி பார்க்கறான், ஒருவனிடத்துல நியாயம் இருக்கு, ஒருவனிடத்துல அநியாயம் இருக்கு. And the judge says that one person is righteous and one person is not. ஆனால் இந்த அநியாயமா இருக்கிற இந்த மனுஷன், அநியாயம் செய்த மனுஷன் நீதிபதி இடத்துல கொஞ்சம் பணத்தை கொடுத்த உடனே, But this man who was unrighteous, he bribed the அந்த judge. பணத்தின் மீது மோகம் கொண்ட பொருளாசை பிடித்த அந்த நீதிபதி, And this judge who loved wealth, இப்பொழுது அநீதிமானை நீதிமான் என்றும், now he says the unrighteous person as righteous. நீதிமானை அநீதிமான் என்றும் தீர்ப்பிடுகிறார். And he writes that the unjust is just and the just is unjust. அதைத்தான் வேதம் சொல்லுது. That is what the Bible ஒரு says. மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற பொருள் ஆசை The love of money inside a man, நியாயத்தை கூட புரட்டி விடும் என்று சொல்லி, it will turn aside even justice. அந்த பொருள் ஆசை லஞ்சம் வாங்க செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. This love of money, it will make a person to take bribes. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, நான் சொல்லுவேன், I will say, எனவே தான் தாவீது சங்கீதத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், that is why David writes in Psalm 119 சங்கீதம் 36 வசனம், 119:36 வாசிங்க. என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். என் இருதயம் பொருள் ஆசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி. அப்ப பாருங்க அவன் எப்படி ஜெபிக்கிறான். How does he pray? என் இருதயத்துல பொருள் ஆசை கூடாது. I should have to have covetousness in அந்த my heart. பொருள் ஆசை வருமானால் If I have this என்னுடைய covetousness, வாழ்க்கை மாறிவிடும் then my life will change. என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறதை நான் பார்க்கிறோம். So we see him praying to the Lord like that. அருமையான கர்த்தருடையவர்களே, அப்படியானால் இந்த வசனத்தில் இருந்து ஆண்டவர் இன்று காலை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிற வார்த்தை சத்தியம் என்ன என்று சொன்னால், The truth that the Lord wants to reveal to you this morning, முதலாவதாக firstly, உலக பிரகாரமான எதிர்பார்ப்புகளில் நின்று கர்த்தரை மட்டும் விசுவாசிக்க வேண்டும். you have to trust the Lord, leaving aside all earthly possessions. என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். The Lord expects this. இரண்டாவதாக, Secondly, வசதி வாய்ப்புகளின் நிமித்தம் due to wealth and situation, கிறிஸ்துவை புறக்கணிக்க கூடாது என்று ஆண்டவர் வலியுறுத்துகிறார். the Lord emphasizes that you shouldn't give up Christ for riches. மீண்டும் சொல்லுகிறேன், I tell you again, வசதி வாய்ப்புகளின் நிமித்தம் due to wealth, கிறிஸ்துவை புறக்கணிக்க கூடாது you should not forsake Christ. என்று ஆண்டவர் இதன் மூலம் அவர் வலியுறுத்துகிறார். The Lord emphasizes this through this verse. மூன்றாவது, Thirdly, ஜீவனாகிய கிறிஸ்துவை பார்க்கிலும் more than Jesus Christ who is alive, வசதிகள் முக்கியமானது அல்ல என்று ஆண்டவர் the சொல்லுகிறார். Lord says wealth is not important. ஜீவனாகிய கிறிஸ்துவை பார்க்கிலும் Christ who is life, வசதிகள் முக்கியமானது அல்ல என்று ஆண்டவர் the சொல்லுகிறார். Lord says he is more important than all your riches and wealth. நாலாவது, Fourthly, பின்பற்றுகிற அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம், the thing that the Lord wants those who follow him to know, எதிர்பார்ப்புகள் அற்ற அர்ப்பணிப்பையே நம்மிடம் எதிர்பார்க்கிறார். he is expecting you follow him without any expectations. ஒரு அர்ப்பணிப்பையே நம்மிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். He is expecting a dedication to him alone. ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவரை பின்பற்ற கூடவே கூடாது. You should not follow Christ for something that you expect to happen. ஒரு முறை இயேசுவின் சீடர்களில் ஒருவனாகிய பேதுரு வந்தான். Peter, who was a disciple, came to Jesus one time, ஆண்டவர் எதிர்பாராத நேரத்துல டக்குன்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டான். and suddenly Jesus asked a question. என்ன கேட்டான் அப்படின்னா, What did he ask? நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே. He asked, we have left aside everything and we are following நாங்கள் you. எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே. We are following you, having left aside everything. எங்களுக்கு என்ன தருவீர்? What will you give us? அப்போ இவன் பின்பற்றுகிறது உண்மை. So it is true that he is following Christ, இவன் பின்பற்றுகிறதுல என்ன இருக்கு அப்படின்னா, but what is there in his expectation? ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. There is an expectation in his following. எல்லாவற்றையும் விட்டுட்டு தான வந்திருக்கிறோம். We have left everything aside. அப்ப எங்களுக்கு என்ன தருவீர்? So what will you give us? ஆனா ஆண்டவர்
இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் அற்ற அர்ப்பணிப்பையே எதிர்பார்க்கிறார். But the Lord expects a dedication to follow him without any expectation. ஐந்தாவதாக, Fifthly, கிறிஸ்துவினால் மாத்திரமே only by Christ நாம் பிழைப்பூட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். he desires that we would be alive. மீண்டும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவினால் மாத்திரமே நாம் பிழைப்பூட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். We will only be renewed through Christ. ஆறாவதாக, Sixthly, உணர்ச்சி வசப்பட்டு தேவனை பின்பற்ற நினைத்தால், if we think of following Christ through our overconfidence, உணர்ச்சி வசப்பட்டு தேவனை பின்பற்ற நினைத்தால் if we want to follow Christ, நாம் நிலைத்திருக்க முடியாது என்பதை ஆண்டவர் தெரிவிக்கிறார். he says that we cannot follow him. ஏழாவதாக, Seventhly, எதிர்பார்ப்பின்றி முழு மனதோடு பின்பற்றுகிறவனே with a whole heart, the one who follows him without இறுதி வரை expectation. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க முடியும் என்று ஆண்டவர் வலியுறுத்துகிறார். The Lord emphasizes that only he can be in Christ till the end. மீண்டும் சொல்லுகிறேன், I'll tell you again. எதிர்பார்ப்பின்றி முழு மனதோடு பின்பற்றுகிறவனே A person who follows Christ without expectation with his whole heart, இறுதி வரை கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க முடியும் என்று கற்பிக்கிறார். he says that only this person will be able to last in Christ till the end. சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் முதலாவதாக நான் சொல்லுவேன், இவர்களால் இயேசுவை பின்பற்ற முடியாது என்று சொன்ன முதல் இந்த தலைப்புக்கு, பொருளாசையை விட முடியாதவர்களால் இயேசுவை பின்பற்ற முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, So the first பொருளாசை விட முடியாதபடி இருக்கிற இவர்களால் இயேசுவை பின்பற்ற முடியாது. The people who love their wealth, they cannot follow Christ. இரண்டாவதாக, Secondly, ஆண்டவர் அதே பகுதியிலிருந்து இன்னொரு மனிதனை ஆண்டவர் நமக்கு in அடையாளப்படுத்துகிறார். the same portion we read, the Lord identifies another man. அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் Luke chapter 9, 59 60 எடுத்து வாசிக்க கேட்கலாம். வேறொருவனை அவர் நோக்கி, வேறு ஒருவனை இயேசு பார்த்து, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவர், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். And he said unto another, Follow me. But he said, Lord, suffer me first to go and bury my father. Jesus said unto him, Let the dead bury their dead, but go thou and preach the kingdom of God. முதலாவது பார்த்த வசனத்துல firstly, the verse we saw, வேதம் சொல்லுகிறது, the Bible says, ஒருவன் அவனாக தானாகவே வந்து பின்பற்றி வருகிறேன் என்று சொன்னான். we see that a man came on his own volition and said that I will follow ஆனால் you. இயேசு கிறிஸ்து வா என்று சொல்லல, But Jesus didn't say come. வேண்டாம் என்றும் சொல்லல. He said that don't. என்னை பின்பற்றுவாயானால் இப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்கு உண்டு என்று சொன்னார். But he says that if you follow me, you'll face such situations. அவன் உடனே மெதுவாய் போயிட்டான். And immediately he went. காரணம், The reason, அவன் இருதயம் முழுமையும் அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் சார்ந்திருந்தது. because his heart was filled and he was only based on the miracles of God. இன்றைக்கும் சபைக்குள்ள இப்படிப்பட்டவர்கள் ஏராளம் உண்டு. Even today there are a lot of people like that அவர்கள் inside the ஆண்டவரை church. பின்பற்றுகிறவர்களாகத்தான் இருப்பார்கள். They are people who claim that they follow God ஞாயிற்றுக்கிழமையை மதிக்கிறவர்களாக இருப்பார்கள். and they respect the Sabbath, கூட்டங்களில கலந்து கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். and there are people who also participate in the meetings. பார்வையில சிலுவையை சுமந்து பின்பற்றுகிறவர்கள் போல இருப்பாங்க. And when you look at them, you might think that they also carry the cross. ஆனா அவங்க உள்ள முழுமையும் தேவனுடைய அற்புதம், அந்த அற்புதத்தினால தனக்கு தன் குடும்பத்திற்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்காதா? But the heart is filled with eagerness, thinking when they will receive the blessings and miracles from God. இன்னும் ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் எனக்கு கொடுத்து விட மாட்டாரா? Won't the Lord give me another miracle? இந்த வாரத்தில் இந்த நன்மை நடந்து விடாதா? Won't this thing happen in my life this week? என்று அற்புதங்களுக்காக
இயேசுவை பின்பற்ற விரும்புகிற ஒரு கூட்டம் சபையில உண்டு. So there's a crowd that follows Jesus only for his miracles. இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்க. Today write down and keep. வெறும் இயேசுவினுடைய அற்புதங்களுக்காக பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்களானால், If you are a person who follows Christ only because of blessings, இயேசு கொடுக்கிற நன்மைகளுக்காக மாத்திரம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்களானால், if you are people who follow Christ only for his good things, உண்மையாகவே நீங்கள் தோற்று போவீர்கள், ஏமாந்து போவீர்கள். definitely you will lose, you will be defeated. அப்படிப்பட்டவர்கள் இயேசுவை பின்பற்ற முடியாது. Such people cannot follow Christ. அவர்கள் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கலன்னு அவரை விட்டு போய் விடுவார்கள். They will leave him if they don't receive the blessings that they expect from him. அவர்கள் எதிர்பார்த்த அற்புதம் நடக்கலன்னு அவரை விட்டு போய் விடுவார்கள். If they do not receive the miracles they expect from him, they will leave him. எனவே அவர்கள் இருதயம் பொருளாசை சார்ந்து இருக்கிறது என்பதை இயேசு முதல் மனிதன் மூலம் சுட்டி காண்பித்தார். And through the first example, Jesus says and points out to the heart that's filled with the greed for money. இதே வேத பகுதியில இன்னொரு மனிதனை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். The Lord points to another sort of person in this portion. இங்க ஒரு மனுஷன் இருக்கிறார். Here there's a man. அந்த மனுஷனை ஆண்டவரே பார்க்கிறார். And the Lord looks at him. அவனை பார்த்த ஆண்டவர் சொல்றார், நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். And he says, you follow me. நீ என்னை பின்பற்றி வா என்று இயேசுவே அவனை வருந்தி அழைக்கிறார். Jesus himself calls and asks him to follow him. உடனே அதற்கு அந்த மனுஷன் என்ன சொல்லுகிறார்? Immediately what does this man reply? அதற்கு அவன், He says, முன்பு போய் நான் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். he says, suffer me first to go and bury my father. என்ன சொல்லுகிறான்? What does he say? என் அப்பா மரிச்சிட்டாரு, My father has இனிமேல் died. தான் பெட்டிக்கு நான் ஃபோன் பண்ணணும், Only now I have to call for the coffin. இனிமேல் தான் ஐஸ் பாக்ஸுக்கு நான் இப்போ ஃபோன் பண்ணணும், I have to call for the ice box. இனிமேல் தான் கல்லறைக்கு நான் சொல்லணும், And only now I have to call and tell about the எங்க அப்பா cemetery. கூட பிறந்த எல்லா சொந்தங்களுக்கு நான் சொல்லணும், And I have to inform all the relations of my father எங்க அப்பா அம்மா கூட பிறந்த சொந்தங்களுக்கு நான் சொல்லணும், and all the relations of my mother. எல்லாரையும் வர வைக்கணும், I have to ask them all to come. இத கொண்டு போய் நான் அடக்கம் பண்ணணும் And then I have to take him for the burial. என்று சொல்லி தன்னுடைய குடும்ப காரியங்களை இயேசுவுக்கு அவன் ஒளிவு மறைவில்லாமல் அவன் திறந்த மனதோடு சொல்லுகிறான். And without hiding anything, he is talking about his family situation to Jesus. இந்த வசனத்திலிருந்து இயேசு சொன்ன அர்த்தம் என்ன? And the meaning of the verse that Christ says here, முதலாவது என்று சொல்வது, என் குடும்பத்திற்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து முடித்த பின்பு, after finishing all my responsibilities in my family, அதன் பின்பாக நான் உம்மை பின்பற்றி வருகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். he says that I will follow you after completing everything. என் குடும்பத்துல இன்னும் செய்ய வேண்டிய காரியம் ஏராளம் இருக்கிறது. There are a lot of things that I have to do in my family. அதையெல்லாம் நான் செய்து முடிச்சிட்டு நான் உம்மை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லுகிறார். And after finishing everything, then I will follow you. குடும்பத்துல என்ன இருக்கிறது? What are the things that are in the family? திருமணமாகி கல்யாணம் பண்ணிட்டோம், We are married, குழந்தை பிறந்துருச்சு, we have a child, இப்போ குழந்தைய வளர்க்கணும், and now we grow up the child. குழந்தைய பள்ளியில சேர்க்கணும், And we have to put the child in school, கல்லூரியில சேர்க்கணும், put him through college. இப்போ கல்லூரியை முடிச்ச உடனே வேலை வாங்கி கொடுக்கணும், And after college, we have to get them a job. வேலை வாங்கி கொடுத்த உடனே எதிர்காலத்தை அமைக்கணும். And after getting a job, they have இது to plan for the future. முடிஞ்சிடுச்சுன்னா நான் ஆண்டவரிடத்துல வந்துருவேன். And after everything is completed, then I can follow Christ. இந்த காரியம் நடந்துருச்சுன்னா நான் ஆண்டவருடைய ஊழியத்துல வந்துருவேன். If these things happen, then I will come to the ministry of God. என் குடும்பத்துல இதை செய்துட்டேன்னா நான் ஆண்டவர்கிட்ட வந்துருவேன். If the Lord fulfills these things in my family, then I will follow அப்படி என்று God. நம்முடைய மனதுல எத்தனையோ காரியங்களை சொல்லி நாட்களை கடத்தி கொண்டு இருக்கிறோம். And we are passing away the time by thinking and telling all of these things from our family. அதே போல திருமணம் நடந்தது, இப்பொழுது முடிஞ்சது, வருவாங்கன்னு ஆண்டவர் பாப்பாரு. And the wedding is done, it's all completed, and the Lord is expecting இப்போ me to அடுத்து come. நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், அடுத்து என்ன நடக்கும்? Next, what திருமணம் ஆகி happens? செய்து கொடுத்தவங்களுக்கு அடுத்து என்ன பிறக்கும்? What happens குழந்தை after the பிறக்கும். child is என் born? பேரன் சின்னதா இருக்கிறான், Now my என் பேத்தி சின்னதா இருக்கு, grandson, my ஆனா granddaughter are கொஞ்சம் small. வளர்த்து ஆளாக்கி விட்டுட்டு நான் எங்க வந்துடுறேன்? I'll ஊழியத்துக்கு வந்துடுறேன். come to ministry after they grow up. இது எதை காட்டுகிறது என்று சொன்னா, What does this show? இயேசு சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். Jesus says, follow me. அதற்கு இவன் என்ன சொல்றானா, என் வீட்டுல ஏகப்பட்ட வேலை, ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு நான் வரேன்னு ஆண்டவர்கிட்டயே சொல்றான். But he says to the Lord that I have so many things to do in my family. After that, I will come. இப்படித்தான் இன்றைக்கு பலர் தங்கள் உன்னத அழைப்பை
அவர்கள் அலட்சியப்படுத்திக் கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். This is how many people leave aside their glorious purpose and still think that they are following Christ. இன்னும் ஒரு சிலர் நினைப்பது என்ன என்று சொன்னால், And other people think இந்த இளமை பருவம் என்று சொல்வது நல்ல சம்பாதிக்கத்தக்க ஒரு காலம். this youth is meant for us to gather wealth. இது நல்ல ஜாலியாக இருக்க வேண்டிய ஒரு காலம். And it is also the time when we can have fun. உலகத்தை நன்றாய் அனுபவிக்கிற ஒரு காலம். It is when we can experience the world. இதெல்லாம் முடிந்த பிறகு After everything is done, நமக்கும் ஒரு ஓய்வுக்கு வரும். and then we will retire. 58 வயசுல என்ன கிடைக்கும்? At 58, ஓய்வு கிடைக்கும். we will retire. அப்போ போய் ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறார். They think that we can do our ministry after that. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, But the Lord says, உன் வாலிப பிராயத்திலே in your youth, உன் சிருஷ்டிகரை நினை. think about your Creator. உன்னுடைய வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை என்ன செய்ய நினை. 12ஆம் அதிகாரம் பிரசங்கி 12, நீங்கள் 1 வேகமாக வாசிங்க. நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டுக்கு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் ஏந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும் ஏந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெரு வாசலின் கதவுகள் அடைப்பட்டு குருவியின் சத்தத்துக்கு எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகிறதற்கு முன்னும் மேட்டுக்காக அச்சமுண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசி தீபனமும் அற்று போகாததற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரியாததற்கு முன்னும் வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும். என்ன சொல்றாரு அப்படின்னா, What does God say here? நீ நினைக்கிற இதை முடிச்சிட்டு அதை முடிச்சிட்டு அப்புறம் ஆண்டவருடைய வேலையை பார்க்கற நீ சொல்ற. You tell that after this and after that. அதுக்கு அப்புறம் ஆண்டவரை பின்பற்றி வருவேன் நீ சொல்ற. You say that I will follow God after all these things. ஆண்டவர் ஒரு பட்டியலே போட்டு வச்சிருக்கிறார். But the Lord lists out certain things. பிரசங்கி 12ல In Ecclesiastes 3-4-5 ஒரு பட்டியலை வைத்திருக்கிறார். 3, 4 and 5. என்ன சொல்றாரு அப்படின்னா, What does he say? நீ இளமையாக இருக்கும்போதே சூரியனும் சந்திரன் நட்சத்திரங்களும் உன் கண்களுக்கு இருண்டு போகும் காலம் வரும் முன்னே உன்னை படைத்தவரை நினை. You remember your Creator in your youth before your eyes darken and you can't see the sun, moon or stars. நல்ல கவனிங்க, ஒரு மனிதன் இளமையா இருக்கிறானா என்றும் இளமையா இருப்பது இல்லை. A man, he is not eternally young. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே இந்த கையானது தன்னுடைய பலனை இழந்து போகிறது. At one point of time, the arm will lose its strength. இந்த காலானது தன்னுடைய சக்தியை இழந்து போகிறது. And the leg will lose its power. 10 வயசுல 10 அடி உயரத்திலிருந்து கீழே குதிச்சிருப்போம். We might have jumped from a height of 10 feet when we இப்போ were 10 years 60 வயசுல போய் குதிக்க சொல்லுங்க. But think about jumping this height when you are 60. சாக்கு பேசறலாம் போய்டும். இந்த காருக்கு சஸ்பென்ஸ் இருக்கிற மாதிரி அதெல்லாம் செயலிழந்து போய்டும். And everything in our knees will give out. நடக்கிறது எப்படி நடப்பாங்க அப்படினு பாத்தீங்கன்னா, if you see how they walk, ஒரு காலத்துல அவங்க நட என்ன, அவங்க வீரம் என்ன, their walk was so, அவங்க பேச்சு என்ன, the walk and the thought were mighty. இப்போ அவங்களுடைய நிலைமை என்னன்னா, ஒரு கையை தூக்க அவங்களால முடியாது. But now the situation is வயதான பின்பு வேதம் சொல்லுது ஒரு காலை எடுத்து நடக்க. The Bible says that you cannot lift and walk. வையனா அந்த கால் வேற பக்கத்துல என்ன செய்யுது? We decide to go one way. யாராவது வந்து கையை பிடிச்சு என்ன செய்யணும்? நடத்த வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது. Somebody should lead us by the hand. அது மாத்திரமல்ல, not only that, உன்னுடைய பற்கள் எல்லாம் விழுந்து போகிறதற்கு முன்பாக, before your teeth all fall out. பல்லெல்லாம் என்ன செய்யுமா? சொல்லுங்க. பொதுவா ஒரு பழமொழி கொண்டு, பல்லு போச்சுன்னா சொல்லுங்க, ஒன்றும் இல்லைங்க, முன்னாடி இருக்கிற 2 பல்லு மேலே கீழே 2 4 பல்லு 32 பல்லு 4 பல்லு மட்டும் போட்டோம்
ஜீசஸ்ன்னு சொல்லுங்களேன். If you lose 4 teeth, just the front 4 teeth, நாலே all the நாள் 32, பல்லு தான் இல்ல, நாலே நாள் பல்லு தான் இல்ல. only 4 teeth are lacking. அவங்கட்ட போய் ஜீசஸ்ன்னு சொல்லுங்களேன். But ask them to say the word Jesus. காஃபின்னு சொல்லுங்களேன். Say coffee. புஸ்ன்னு போய்டும் வார்த்தை. They will not able to say. இல்ல உண்மையா என்ன? Isn't this true? சொல்லுங்க ஆமாவா இல்லையா? அப்ப பாருங்க, ஒவ்வொன்றா எல்லாம் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு இல்லாம போய்கிட்டே இருப்பதற்கு முன்பாக, before things starts to fall apart, உன் கண்கள் தெளிவாய் பார்க்க கூடாத ஒரு நாள் வருது. there's a time when your eye can't see clearly. நீ எதெல்லாம் சந்தோஷமா பார்த்தியோ எதையுமே பார்க்க கூடாத ஒரு நாள் ஒன்று வரப்போகிறது. There's a day when you can't enjoy the sight. பற்களுக்கு இயந்திரம் என்று சொல்லப்படுகிறது. பற்களுக்கு பைபிள் என்ன சொல்லுது? இயந்திரம். எப்படி ஒரு அரிசி பருப்பு எடுத்துன்னு போயிட்டு மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வரீங்களோ அது போல அதே அரிசியை தூக்கி வாயில போட்டு அரைங்க, பல்லு இயந்திரம் போல என்ன செய்யுது? அரைத்து விடுகிறது. The teeth are like machines that grind things in our mouth. இது போல இந்த இயந்திர சத்தம் எல்லாம் அடங்கி போய்டும். And all these machines will fall silent. யோசித்து பாருங்க, காது கேட்காம போய்டுமா? Your ears will not be able to hear. இதெல்லாம் மனித வாழ்விலே ஒருவேளை இதுவரைக்கும் இல்லைன்னா இது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் வரும் என்பதுல சந்தேகமே இல்லை. You shouldn't have any doubt that these things will happen in our lives. இப்ப காது கேளாம ஆன பின்பு, After you lose your hearing, வாயில இருக்கிற பல்லெல்லாம் விழுந்த பின்பு, after you lose all your teeth, இயேசுவை பின்பற்ற அப்படின்னு சொன்னா you want to follow Christ, முடியுமா? will you be able to do that? சொல்லுங்க, முடியுமா? Will you be able? ஆண்டவர் சொல்லுவார், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, அதையும் அப்படியே கழிச்சிட்டு அப்படியே போய் என்ன செய்ய சேர்ந்துடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். The Lord will say, only few years you have, you pass away. நம்முடைய சபையில In our church, ஒரு ஜெபக்குழு சகோதரர் இருக்கிறார். there is a believer. திண்டிவனத்தில் அந்த ஆலயத்தை கட்டுமான வேலைகள் நடக்கும்போது, And during the building of the church in Dindivanam, அங்கு அந்த ஷீட் எல்லாம் வெல்டிங் பண்ணி கொண்டு இருந்தோம். and we were welding the sheets. ஒரு 10 சகோதரர்கள் இங்கே திருவற்றூர்ல இருந்து வந்திருந்தாங்க. And 10 believers had gone there. அந்த திண்டிவனத்தில் அப்பப்போ ஒரு மணி நேரம் கரண்ட் இருக்கும், ஒரு half an hour கரண்ட் போயிடும். And there'll be current for 1 hour, then for half an hour there won't be any electricity. அடிக்கடி கரண்ட் போய்கிட்டே இருக்கும். And there'll be power cuts. கரண்ட் போச்சுன்னா குறைஞ்சது அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வரும். And it comes only after half an hour or 45 minutes. இப்போ ஒரு முறை கரண்ட் போயிடுச்சு. Now there's no electricity. வேலை செய்த எல்லாம் சொன்னாங்க அரை ஒரு 3/4 hour ஆகும். And they said that there'll be half an hour, 45 minutes. நடந்து இந்த சபையை விட்டு அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு வரலான்னு போனாங்க. Let's go and have a tea and come back. எல்லா சகோதரரும் டீ குடிக்க போயிட்டாங்க. So all the brethren, they went to have tea. ஆத்தும பாரமுடைய ஒரு சகோதரர் மாத்திரம், But one person who had burden for the soul, அந்த கிராமத்துல ஒரு அம்மா சங்கு சங்கு சங்குன்னு வெத்தலை இடிச்சுக்கிட்டு இருக்கு. one old lady was beating the betel nut. அந்த அம்மாவை பார்த்த உடனே சத்தியம் சொல்லலாமே அப்படின்ட்டு இவர் டீ குடிக்க போகாம அந்த அம்மா பக்கத்துல உட்கார்ந்துட்டார். He went and he started to tell about the gospel to this old lady. உட்கார்ந்த உடனே அம்மா ஆண்டவர் நல்லவர், And as soon as he sat down, he says the Lord is good. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, You have to accept him. அப்படின்னு சொல்லி தன்னுடைய சாட்சி எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்து சொல்லிட்டார். And he started to share his testimony. அந்த அம்மா பொக்கவாயை வச்சுட்டு கையில என்ன செய்யுது? இடிச்சுக்கிட்டே இருக்குது. And she is listening to him as she is இந்த pestering. வீட்டை தாண்டி போன மற்ற சகோதரர்கள்லாம் டீ கடையில டீ குடிச்சிட்டு 20 நிமிஷத்துல திரும்பி வராங்க. And all the brethren who went to have tea, they returned after 20 minutes. இவர் அந்த இடத்துல உட்கார்ந்து பாட்டி கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். And he is sitting and talking to this old lady. உடனே இவங்க எல்லாம் வந்த உடனே And immediately when அவர் they returned, எழுந்துட்டார். he went. அந்த அம்மாவை பார்த்து சொன்னாரா, அம்மா இயேசுவை மறந்துடாதீங்க. And he looks and says to the old lady, don't forget Christ. என்னப்பா? And she says, what? என்ன சொன்ன? What did you say? எனக்கு காது கேட்காதப்பா அப்படின்னாங்க. She says that I cannot listen. 20 நிமிஷம் சத்தியம் சொல்லியாச்சு. He has talked about the gospel for 20 minutes. அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, But if you see the end of this, என்ன இல்லையா, காது கேட்காதப்பான்னாங்களாம். she is hearing impaired. அதனால தான் ஆண்டவர் சொன்னா, That's why the செய்ய Lord வேண்டிய says, காலத்துல பின்பற்ற வேண்டிய காலத்துல பின்பற்று. you have to follow Christ in the time that you have to follow him. கை பலவீனமாகி, After your கால் arms fail, பலவீனமாகி, after your legs இருக்கிற fail, பல்லெல்லாம் போய், after all your teeth are fallen, கண்ணுல இருக்கிற ஒளியெல்லாம் போய், and the light of your eyes dim, காது கேட்காம ஆகி, and after you lose your hearing, அப்புறம் ஆண்டவர்ட்ட வந்து ஆண்டவருக்காக செய்வேன் அப்படின்னா ஒன்னும் செய்யவே முடியாது. after that you come and say that you want to minister, you can't do எனவே that. தான் அந்த வாலிபனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், That is why God looks at the young man and says,
ஆண்டவர் மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்று சொன்ன வார்த்தை, the verse that says, let the dead bury their dead. மீண்டும் சொல்லுகிற, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை, the word of the Lord that says, let the dead bury their dead. அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், The meaning of this is, மரித்தோர் என்றால் if you say the dead here, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். these are people who have not accepted the Lord. இந்த உலகத்தில் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடி வாழுகிறார்களோ, Whoever lives a life where they haven't accepted the Lord இந்த Jesus Christ, உலகத்தில் அவர்கள் மரித்தவர்களாகவே அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் வேதத்தின் மூலம். these people are identified by the Bible that they are dead. இன்னொரு அர்த்தத்தில் சொல்லணும் என்று சொன்னால், And another meaning, ஜீவனை பெற்றுக் கொள்ளாதவர்கள். they haven't received eternal life. மரித்தோர் என்று சொல்வதற்கு ஜீவன் இல்லாதவர்கள் என்று பெயர். The dead means that they don't have life. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், That is why the Lord says, வாலிப காலத்தில் சிருஷ்டிக்கிற நினை, remember the Creator in your youth. தனக்கு கிடைக்க பெற்றிருக்கிற இந்த பொன்னான காலங்களிலே, In this precious time that you have என் received, குடும்பத்திற்காக போகணும், என் குடும்பத்திற்காக என் பிள்ளைகளுக்காக என் தொழிலுக்காக என்று ஓடுகிற ஓட்டத்தை நிறுத்திவிட்டு, you should stop your running saying that I have to do this for my family and for my trade, for my job. சிலுவையை சுமந்தவனாக தோளில் ஏற்றவனாக அவரை பின்பற்ற என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says that you have to carry his cross and follow him. அப்போ சிலுவையை சுமந்துதான் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says that you have to carry your cross and follow him. இன்றைக்கு உன்னை குடும்ப பொறுப்பு உன்னை இழுக்கிறதா? Is the family responsibilities குடும்ப dragging you? சூழ்நிலைகள் உன்னை இழுத்துக் கொண்டு இருக்கிறதா? Are your family situations dragging you down? அல்லது இயேசுவினுடைய அன்பு உன்னை இழுத்துக் கொண்டு இருக்கிறதா? Or is the love of Christ that is drawing you? என்பதை இன்றைக்கு நீ சிந்தித்துப் பார். You have to think about this today. இரண்டாவதாக, Secondly, வேதத்தில் நாம் பார்த்தோம், குடும்ப கடமைகளை முதன்மையாக வைப்பவர்கள் இயேசுவை பின்பற்ற முடியாது. the people who have the responsibility of family as first preference, they cannot follow Christ. முதலாவது நான் சொன்னேன், Firstly, I said, பொருளாசை உள்ளவர்கள் இயேசுவை பின்பற்ற முடியாது. those who love wealth cannot follow Christ. இரண்டாவதாக, Secondly, குடும்ப கடமைகளை முதன்மையாக வைப்பவர்கள் இயேசுவை பின்பற்ற முடியாது. those who prioritize the family responsibilities, they cannot follow Christ. எனவே தான் தலைப்பு கொடுத்தேன், இவர்களால் இயேசுவை பின்பற்ற முடியாது. That's why the title of my sermon today is that these cannot follow Christ. இவர்களால் இயேசுவை பின்பற்ற முடியாது. These people could never follow Jesus. மூன்றாவது ஒரு கூட்டத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். I'll point out to the third set of people. அதே 9ஆம் அதிகாரத்துல The same chapter 9. 61 62 வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். And another also said, Lord, I will follow thee, but let me first go bid them farewell, which are at home at my house. And Jesus said unto him, No man having put his hand to the plough and looking back is fit for the kingdom of God. இங்கு வாசித்த இந்த வேத பகுதியில, The portion that I've read here. மூன்றாவது ஒரு மனிதனை ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். Thirdly, Christ identifies another வசனம் person. அழகாய் சொல்லுகிறது. The verse beautifully says, பின்பு வேறு ஒருவன் அவரை நோக்கி, another man said, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறான். he says, Lord, I will follow thee. சொல்லிட்டு அவன் சொல்றான், And after he says that, he says, ஆனாலும் but முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் விடை பெற்று வருகிறேன் என்று சொல்லுகிறான். but let me first go bid them farewell which are at home. நான் உம்மை பின்பற்றுகிறேன், I will follow you. ஆனா அதுக்கு இடையில ஒன்னு இருக்கு. But before that, என் வீட்டு காரியங்கள், வீட்டு ஆட்கள் இடத்துல போய் நான் விடை பெற்று வருகிறேன். let me go and say farewell to the people in my home. அவர்களிடத்தில் இதை சொல்லி நான் உத்தரவு வாங்கி கொண்டு வருகிறேன் என்று சொன்னான். He says that I will obtain permission from them and then I will follow you. இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? You know what the Lord looked at him and said? பின்பற்றணும்னு ஆசைப்படுகிற, You desire to follow me. பின்பற்றி வரணும்னு சொல்ற, You want to follow me. அதுக்கு அப்புறம் வீட்ல போய் உத்தரவு கேட்கணும்னு சொல்ற. But you say that you'll also have to அவனை go பார்த்து home. ஆண்டவர் சொன்னா, And he looks at him and கலப்பையின் says, மேல் கையை வைத்து விட்டு after placing your hand on the plow, பின்னிட்டு
பார்க்கிற எவனோ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. And those who look back, they are not fit for the kingdom of God. மூன்றாவதாக, Thirdly, ஒருவன் வழியே வந்து இயேசுவே உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்னாலும், even if a person comes on his own volition and says that I will follow you, குடும்பத்தினுடைய பாசம் அவனை இழுக்கிறதா இருக்கிறது. but the love of his family is attracting him. முழு மனதோடு அவனால் எதையும் செய்ய முடியாதவனாய் தள்ளப்பட்டு இருக்கிறார். He is not able to do anything with his whole heart. நமக்கு நல்லா தெரியும், You know very well. அப்போஸ்தலனாகிய சவுலை ஆண்டவர் ஒளியில சந்திச்சார். The Lord met the apostle Saul through a light. அவன் ஆண்டவரிடத்துல கேட்கிறான், நீர் யார் என்று கேட்டான். And he looks and asks, Lord, who are you? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று ஆண்டவர் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தினார். And the Lord says, I am Jesus whom you are persecuting. அடுத்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர்? And he asked, Lord, what do you desire of me? உடனே ஆண்டவர் இந்த காரியம் செய்ய என்று சொல்லி அவன் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். And immediately the Lord points to him and says that you have to do certain things. உடனே வேதம் சொல்லுகிறது, And immediately Bible இதே says, சவுல் பவுலா வந்து the same Saul comes as Paul. நிருபத்தில் எழுதும்போது சொல்லுவா, When he writes in his epistle, he என்ன writes, பரம அழைப்புக்கு ஆண்டவர் அழைத்த பொழுது when the Lord called me for his ஒளியின் eternal மூலமா என்னை ஆண்டவர் பின்பற்றி வர சொன்னபோது, when through the light he asked me to follow him, நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணவே இல்லை. I did not counsel with any flesh or blood. மாமிசம் என்பது யார்? Who is this flesh? இரத்தம் என்பது யார்? Who is this blood? அவருடைய உறவுகள், These are his அவருடைய relatives. சொந்த பந்தம், These are his kith and அந்த kin. வீட்டார். These are his ஆனா family. தேவன் தன்னை பின்பற்றி வர அழைத்த பொழுது But when the Lord asked him to follow him, இந்த பவுல் தைரியமாய் எழுதுகிறார், this Paul writes நான் confidently, மாம்சத்தோடு இரத்தத்தோடு ஆலோசனை பண்ணவே இல்லை. I did not counsel with any of my flesh or ஆனா blood. இங்க ஒரு மனுஷன் சொல்றான், But here another man says, ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வருவேன் Lord, I will follow you. சொல்லிட்டு கூடவே சொல்லுகிறான், But with that he says, நான் வீட்டுல போய் கொஞ்சம் உத்தரவு சொல்லிட்டு உத்தரவு வாங்கிட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். he says that I will go home and ask my family and come. இயேசுவை பின்பற்றணும்ன்ற ஒரு மனசு வந்த பின்பு, After a person desires to follow Christ, இப்பொழுது வீட்டுல இருக்கிறவங்க ஏன் உனக்கு உத்தரவு கொடுக்கணும்? now why should the people in his house bid him farewell? நான் சொல்லுவேன், இயேசுவை பின்பற்றுகிறவர்களா இருந்தால் But if you are following Christ, குடும்ப பாசம் இருக்கவே கூடாது என்பது அர்த்தம் அல்ல. it doesn't mean that you should not have any love towards your family. நான் சொல்றது நல்லா கவனிங்க. Listen இயேசுவை carefully. பின்பற்றுகிறவர்களா இருந்தா If you are following Christ, குடும்பத்தின் மீது பாசமே இருக்க கூடாது என்பது அர்த்தம் அல்ல. it doesn't mean that you will not love your family at all. தேவன் உன்னை நம்பி தந்த இந்த ஊழியத்தை The ministry that the Lord has trusted to you, முழு மனதோடு செய்யக்கூடாதபடிக்கு, if you are not able to do it with your whole heart, குடும்ப பாசம் உன்னை இழுக்க கூடாது. your love of family shouldn't pull you away from doing the ministry with your whole heart. மீண்டும் சொல்லுகிறேன், I'll say again, தேவன் உனக்கு கொடுத்த ஒரு பொறுப்பானாலும் சரி, something that the Lord has given to you, அது ஒரு ஊழியமா இருந்தாலும், if it is a ministry, அத முழு மனதோடு நீ செய்யக்கூடாதபடி குடும்ப பாசம் உன்னை இழுக்க கூடாது. your love of family shouldn't pull you away from doing that wholeheartedly. என்பதைத்தான் ஆண்டவர் இங்கு சொல்லி கொடுக்கிறார். This is what the Lord teaches through this. இன்றைக்கு இயேசுவை விட குடும்ப பாசத்தில் மூழ்கி போனவர்கள் ஏராளம் உண்டு. Today there are a lot of people who are drowning in the love of their family and not in Christ. தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற முடியாதபடி They are not able to take the cross and follow him குடும்ப பாசத்தில் மூழ்கி போனவர்கள் ஏராளம் உண்டு. because they are sunk in the love of their family. நான் சொல்லுவேன், I'll say, கிறிஸ்து நம் பாவங்களுக்காக மன்னித்து ரட்சிப்பை கொடுப்பது முற்றிலும் இலவசமான ஒன்றுதான். if the கிறிஸ்து நம் பாவங்களை மன்னித்து if God had forgiven our sins ரட்சிப்பை கொடுப்பது முற்றிலும் இலவசமான ஒன்றுதான். and he has given the salvation completely free, ஆனால் அவரை பின்பற்றி பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது எளிதான காரியம் அல்ல. but it is not easy for you to follow his commandments and live without sin. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், that is why the Lord தன்னை says, பின்பற்றி வருகிறவர் the one who follows him சிலுவை எடுத்துக்கொண்டு வரட்டும். should carry his cross. ஒரு 8 காரியத்தை
வேகமாய் உங்களுக்கு சொல்ல போகிறேன். I want to say 8 things fast. சிலுவை சுமப்பது என்றால் என்ன? What is carrying the cross? சிலுவை சுமப்பது என்றால் என்ன? What is carrying the cross? மற்றவர்கள் செய்த குற்றத்தை மன்னிப்பது ஆகும். It is forgiving others of their sins. சிலுவை சுமப்பது என்றால் என்ன என்று சொன்னால், What does it mean to carry the cross? மற்றவர்கள் செய்த குற்றத்தை மன்னிப்பதே ஆகும். It is to forgive the sins of others. உள்ளத்தில் அதை வைத்துக்கொண்டு வன்மம் தீர்ப்பது அல்லவே அல்ல. It is not to take revenge in a heart. தீராத பகை போராமை வைத்துக் கொண்டு இருப்பது அல்ல. It is not to have an enmity. இரண்டாவதாக சிலுவை சுமப்பது என்றால், Secondly, carrying the cross, உலகத்தார் சாதாரணமாக செய்யும் பாவ காரியங்களை the easy sins that you do விருப்பத்தோடு செய்யாமல், without doing it with desire, அவற்றில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளாமல், without involving ourselves in that, அந்த சோதனைகளில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதே சிலுவை சுமப்பதாகும். we have to preserve ourselves from the temptations of this sin that easily encompasses us. சிலுவை சுமப்பது என்றால் என்ன? What is carrying the cross? எவருக்கும் துரோகம் செய்யாமல் உண்மையாய் இருப்பதே சிலுவை சுமப்பதாகும். It is to be truthful and not deceive anyone. நான்காவதாக Fourthly, சிலுவை சுமப்பது என்றால் என்ன? what is carrying the cross? நம்முடைய சித்தத்தை செய்யாமல் Not doing our desires, தேவனுடைய சித்தத்தை நம் வாழ்வில் செய்து முடிப்பதே ஆகும். but it is to fulfill God's purpose in our life. சிலுவை சுமப்பது என்றால் என்ன? What does it mean to carry the cross? நம்முடைய சித்தத்தை செய்யாமல் Not doing our will, தேவனுடைய சித்தத்தை நம் வாழ்வில் செய்வதே ஆகும். but doing the will of God in our lives. ஐந்தாவதாக Fifthly, சிலுவை சுமப்பது என்றால் என்ன? what does it mean to carry the cross? கைமாறு கருதாமல் Without thinking of any recompense, முழு மனதோடு பிறருக்கு உதவி செய்வதே ஆகும். we have to minister to others with a whole heart. சிலுவை சுமப்பது என்றால் என்ன? What is it to carry the cross? கைமாறு கருதாமல் Without expecting any return, முழு மனதோடு உதவி செய்வதே ஆகும். it is to help wholeheartedly. ஆறாவது, Sixthly, சிலுவை சுமப்பது என்றால் என்ன? what does it mean to carry the cross? பிறர் அநியாயமாய் நம்மேல் குற்றம் சுமத்தும் போது, When we are unjustly judged by others, பிறர் அநியாயமாய் நம் மீது குற்றம் சுமத்தும் போது when they blame us unjustly, அதை பொறுமையாய் சகிப்பதே ஆகும். we have to endure it patiently. அநியாயமான குற்றங்களை உன் மீது சுமத்தும் போது When they judge you unjustly, அதை பொறுமையாய் சகிப்பதே ஆகும். we have to patiently endure it. ஏழாவதாக, Seventhly, சிலுவை சுமப்பது என்றால் என்ன? what does it mean to carry the cross? தீமைக்கு தீமை செய்யாமல் Instead of returning evil for evil, நன்மை செய்வதே ஆகும். it is returning evil with good. தீமைக்கு தீமை செய்யாமல் Instead of returning evil with evil, நன்மை செய்வதே ஆகும். it is to return evil with good. சிலுவை சுமப்பது என்றால் என்ன? What does it mean to carry the எட்டாவதாக, cross? Eighthly, பிறர் நம்மை தேவையில்லாமல் தூற்றும் போது, when somebody scorns us, பிறர் நம்மை தேவையில்லாமல் தூற்றும் போது when somebody puts us down, அவர்களை திருப்பி தூற்றாமல் we should not scold them back, அவர்களை மன்னித்து but forgive them, அவர்களை கர்த்தருடைய கரத்தில் விட்டு விடுவதே ஆகும். and we have to leave them in the hands of God. ஒரு ஆமென் சொல்லுங்க Will பார்க்கலாம். you say an amen? நான் இப்ப சொன்ன இதையெல்லாம் And all these 8 things that I've said, நமக்கு முன்பாக ஒருவர் சிலுவையை சுமந்து இதையெல்லாம் செய்து முடித்தவர். and this person has carried the cross before us, and he has been an example for இவைகளை us. எல்லாம் சிலுவையை சுமந்தவராக இயேசு நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினவர். Jesus Christ lived as an example for us, and he has followed everything by carrying the cross. அவர் எப்படி தன்னுடைய சிலுவையை அவர் சுமந்து வெற்றி சிறந்தாரோ, Just like how he carried the cross and he was அவர் victorious, எப்படி தன்னுடைய சிலுவையை சுமந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரோ, just as how he carried the cross and fulfilled the purpose of the Father, அதே போல நாமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சிலுவையை the same way the cross that we have been given, பொறுமையோடு, with patience, நிதானத்தோடு, with patience, விவேகத்தோடு, with wisdom, அறிவோடு, with knowledge, சகிப்பு தன்மையோடு with long suffering, சுமந்து வெற்றி சிறக்க வேண்டும். we have to bear this. இதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். And this is what the Lord has called us கரங்களை for. உயர்த்தி சத்தமரலிலே சொல்வோமா? Raise your hands and say சத்தமா hallelujah. சொல்வோமா? Hallelujah. இதைத்தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 57 முதல்
62 முறை நான் வாசிக்க கேட்டோம். அருமையான கர்த்தருடையவர்களே, மூன்றாவதாக நான் சொல்லுவேன், Thirdly, I say, குடும்ப பாசத்தில் இருந்து விடுபட முடியாதவர்கள் those who cannot free themselves from the love of the இயேசுவை family, பின்பற்ற முடியாது. they cannot follow Jesus. முதலாவது சொன்ன பொருளாசை உள்ளவர்கள் இயேசுவை பின்பற்ற Those who love முடியாது. well சொல்லுங்க, cannot பொருளாசை follow. உள்ளவர்கள் இயேசுவை பின்பற்ற முடியாது. இரண்டாவதாக, Secondly, குடும்ப கடமைகளை முதன்மையாய் வைப்பவர்கள் இயேசுவை பின்பற்ற முடியாது. those who prioritize the family responsibilities, they cannot follow Christ. மூன்றாவது, குடும்ப பாசத்திலிருந்து விடுபட முடியாதவர்கள் இயேசுவை பின்பற்ற முடியாது. And thirdly, those who can't free themselves from the love of the family, they cannot follow Christ. நேற்று ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு சம்பவத்தை பார்த்தேன். Yesterday I saw something on WhatsApp. ஒரு தாயானவள் தான் பெற்ற 10 வயது குழந்தை, தான் பெற்ற 10 வயதுல 10 மாத குழந்தை, A mom had a 10-month அந்த குழந்தையை எடுத்து அதிகமான முத்தம் கொடுக்கிறாள், and she takes this கட்டி அணைத்து அழுகிறாள். and she kisses them and she's crying. அவங்க அப்பா அம்மா சேர்ல உட்கார்ந்திருக்காங்க, அவங்க காலில் விழுந்து அழுகிறாள். And she falls at the feet of the parents and she cries. தன்னுடைய கணவனை கட்டி பிடித்து அழுகிறாள். She hugs her husband and cries. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, The reason for this is அவள் ஆர்மியில வேலை செய்கிறாள். she's working in the army. இந்த குழந்தை பிறந்து 10 மாதம் ஆயிற்று. This child was born and it's been 10 months. இப்பொழுது அவள் ராணுவத்தில் பணிபுரிய போகணும். Now she has to be deployed. அந்த நேரம் வந்து விட்டது. The time has come. இப்ப குடும்ப பாசம், புள்ள பாசம் இழுக்குது. Now the love of a child is pulling her. நான் பிள்ளைய விட்டுட்டு எப்படி போவேன் அப்படின்னா, How can I leave this child? இவன் எதை விடணும் What should she do? சொல்லுங்க, வேலையை விடணும். She has to leave her job. ஆனா என்ன செய்தா தெரியுமா? But you know what she did? எவ்வளவு அழுதாலும் சரி, How many tears எவ்வளவு she shed, பாசம் குடும்பம் காட்டி இருந்தாலும் சரி, and how much ever love that a family showed, எல்லாத்தையும் அவளை அடக்கி கொண்டு and she controlled everything. அவ குடும்பத்துல அந்த வீடியோ எடுத்திருக்கிறாங்க. Her family has taken the video. அப்படியே ட்ரெயின்ல அவ ஏறி ட்ரெயின்ல நின்று அவ டாட்டா காட்டி அனுப்புற குழந்தையெல்லாம் முத்தமிட்டு அது வரைக்கும் அந்த வீடியோ பார்ட்டா எடுத்து போடப்பட்டு இருக்கிறது. And this video is யாராவது அதை taken, பார்த்திருக்கிறீங்களா? till she leaves by train. யாராவது? ஒரே ஒரு அம்மா, 2 பேர் பார்த்துருக்குறாங்க. மற்றவங்களாம் இந்த நான் 3. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இவங்களாம் பார்க்காதவங்க இல்லை, நம்ம ஏன் கையை தூக்கி நான் பார்த்தேன்னு சொல்லணும்? அதாவது அதுக்குன்னு 4 பேர் சபையில் இருப்பாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just think, அவளுக்கு நான் குடும்பத்தில் பாசம் இல்லையா? didn't she have the love of her 10 family? மாத குழந்தைய விட்டு பிரிந்து போகிறா ராணுவ பணியில வேலை செய்வதற்கு. She has to leave her 10-month-old child to தன்னுடைய serve in the army. தேசத்திற்காக வேலை செய்வதற்காக அவள் குழந்தையை பிரிந்து போகிறா. To serve her nation, she leaves her child. குழந்தை திருமணமாகி கொடுத்த குழந்தை இல்ல. This is not a child that has been married. 10 மாத குழந்தை. This is a 10-month-old child. யோசித்து பாருங்க. Just think. இன்னைக்கு உலகத்துல அப்படியெல்லாம் போய் வேலை செய்கிறவர்கள் இருக்கத்தான் There செய்கிறார்கள். are people who work like this in the world. ஆனா இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறேன்னா, But we who say that we are following Christ, குழந்தையின் மீது பாசம் வைத்தது போல, just like how we have love for the child, குடும்பத்தின் மீது பாசம், we have the love for our குடும்ப family. காரியங்கள் மீது பாசம். We have love for the things of the இது family. நிமித்தமாக நாம் இயேசுவை பின்பற்ற முடியாத சபைக்குள்ள நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு போர்வையை மூடிக்கிட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். And because of that we drape ourselves deceiving that we are following him and sitting in the church. இனியும் காலம் உண்டு என்று வேதம் சொல்லல. The Bible doesn't say that there is still இந்த time. சத்தம் கேட்கிற நாளே உனக்கு இறுதி நாளா இருக்கலாம். But the Bible says that the verse that you hear that same day, இந்த வருஷமே உனக்கு இறுதியா இருக்கலாம். this year might be the end for you. உனக்கு முன்பா இருக்கிற காலங்கள், The times that are before you, உனக்கு முன்பா இருக்கிற மணி நேரங்கள், the hours that are before you, உனக்கு முன்பா இருக்கிற வாரங்கள், நாட்கள், the weeks and days that are before you, உனக்கு முன்பா இருக்கிற மாதங்கள், the months that are before you, நீ ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதாய் மாறட்டும் என்று சொல்லுகிறேன். I say that you have to change yourself to the desire of Christ. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. may the Lord bless you. நாம் யாவரும் அப்படியே முழங்கால் படியிடுவோம். இவர்களால் இயேசுவை பின்பற்ற முடியாது. These people cannot follow Christ. இவர்களால் இயேசுவை பின்பற்ற முடியாது. These people cannot follow Christ. யார் அவர்கள்? And who are these people?
மூன்று கூட்டத்தை இயேசு அடையாளப்படுத்துகிறார். Jesus identifies three people. முதலாவதாக, Firstly, இயேசுவிடத்தில் ஒருவன் வந்தான். one person came to Jesus. அவன் பேசினதெல்லாம் நல்லா இருக்கு. All he spoke was good. நீர் எங்க போனாலும் உம்மை பின்பற்றுவேன். Wherever you go, I will follow. நீர் எங்க போனாலும் பின்னாடி தான் வருவேன். Wherever you go, I'll come behind you. கேட்பதற்கு நல்லா இருந்துச்சு. It's very good to listen to that. உண்மையாகத்தான் இருந்தது. It was true. ஆனா ஆண்டவர் அதை கண்டு மயங்கி போகல. But the Lord didn't get deceived by that. வான்னு சொல்லல. He didn't say come. வேண்டான்னு சொல்லல. He didn't say don't. அவனை பார்த்து ஒன்னு சொன்னாரு. But he looked to him and he said one thing. எப்பா, நரிகளுக்கு குழி இருக்குப்பா. The foxes have holes. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு இருக்குப்பா. The birds of the air have nests. எனக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்ல இந்த பூமியில. But I do not have a place to lay my head. எனக்கு தலை சாய்க்க கூட இந்த பூமியில இடம் இல்ல. There's no place on earth for me to lay my head. இந்த வார்த்தை கேட்டா அவன் என்ன செய்திருக்கணும்? What should he have done after listening to this? எப்படியானாலும் நான் உம்மை பின்பற்றுவேன்னு சொல்லி இருக்கணும். He should have said, whatever happens, I will follow you. ஆனா அவன் அப்படி சொல்லல. But he didn't tell that. அவன் மௌனமா இருந்து அமைதியாய் வெளியேறி போயிட்டான். But he didn't reply and he left silently. அப்ப காரணம் என்ன? The reason for this அவன் is, பின்பற்றதற்கு காரணம் என்ன? what was the reason for trying to follow பின்பற்றி him? வருவேன் என்று சொன்னதற்கு காரணம் என்னன்னா, The reason to tell that he will follow Christ. இந்த இயேசுவை பின்பற்றினா If I follow Christ, ஆசீர்வதிப்பாரு, he will bless me, விடுதலை கொடுப்பாரு, he will deliver me, நல்ல ஐஸ்வர்யம் பெருகும். and wealth will increase. இயேசுவை வணங்கினா ஐஸ்வர்யம் பெருகும். If I follow Christ, then my wealth will increase. இயேசுவுக்கு பின்பற்றினா ஐஸ்வர்யம் பெருகும். If I follow Christ, I'll நம்முடைய become rich. ஆஸ்தி எல்லாம் பெருகலாம். இயேசுவை வச்சிக்கிட்டு நம்முடைய ஆஸ்தியை பெருகிக்கொண்டே போகலாம். And we want to increase all our possessions having following Christ. அப்படி என்கிற ஒரு எண்ணத்துல வந்தபடினால தான் Because he came with that attitude, இந்த வார்த்தை அவனுக்கு கடினமா இருந்தது. this verse was hard for him. இவர் கூட நம்ப போனா If I go with him, இருக்கிற ஆசீர்வாதமே இழந்துடுவோம். I will lose all the blessings நாம் that I have. இருக்கிறதையாவது பாதுகாத்து கொள்ளலாம்னு போயிட்டான். He said that I will at least safeguard what I have. பொருள் ஆசை உள்ள இருதயம் உடையவர்கள் The heart that has the love for money. ஒருபோதும் இயேசுவை பின்பற்ற முடியாது. This heart can never follow Christ. இரண்டாவது, Secondly, வேறொருவனை அவரே பார்க்கிறார். and he looks at another man. அவரே சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றி வான்னு அவரே கூப்பிடுகிறார். And the Lord himself calls him, you follow முதல்ல me. வந்தவன் அவனே நான் பின்பற்றி வரேன்னு சொன்னா, The first man, he came on his own accord. அவன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் என்பதை ஆண்டவர் அடையாளப்படுத்திட்டார். But the Lord identified what type of heart he இரண்டாவது had. பின்பற்றுகிற இன்னொரு கூட்டத்தினுடைய இருதயம் எப்படி இருக்கு என்பதை ஆண்டவர் காண்பிக்க, And to show the heart of another type of அவனை person, பார்த்து சொல்றான், நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். Jesus says, you follow